This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீட் பேசுகிறேன். இந்த வேத பாடத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். The title is How to be Led by the Spirit, and this is part 2. இந்த நாளின் தலைப்பு பரிசுத்த ஆவியினால் எப்படி நடத்தப்படுகிறது என்று சொல்ல தலைப்பில் பகுதி 2. In 1 Thessalonians chapter 5 verse 23, 1 தெசலோனிக்கேயர் 23ஆம் வசனம், it tells us you are a spirit, you have a soul, and you live in a body. அந்த வசனம் இப்படி சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்துமா சரி, உங்களுக்கு ஆவி உண்டு, ஆத்துமா உண்டு, நீங்கள் சரீரத்தில் வாழ்கிறீர்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. When you are born again, the Holy Spirit comes to live on the inside of you. நீங்கள் வாழும்போது உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடுகிறவராய் காணப்படுகிறார். In 1 Corinthians chapter 6 and verse 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், he that is joined to the Lord is one spirit. நமக்குள் அங்க வசனம் சொல்கிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கின்றான். In John chapter 3 and verse 6, யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், that is born of the Spirit is spirit. It is your spirit that's born again. ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று வாசிக்கின்றோம். When you are born again, it is not your soul or your body that's made new, but it is your spirit. நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது உங்களுடைய சரீரம் புதிதாகுவதல்ல, உங்களுடைய ஆத்மாவும் புதிதாகுவதல்ல, உங்களுடைய ஆவி புதிதாக்கப்படுகிறது. When God speaks to you, he does not speak to your mind or your body, he speaks to your spirit. ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்பொழுது அவர் உங்களோட சரீரத்தோடோ அல்லது உங்கள் ஆத்மாவோ அல்ல, அவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியோடு கூட அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். Spirit communicates with spirit. ஆவியோடு கூட இடைபடும். The Holy Spirit works with us in two different ways. பரிசுத்த ஆவியானவர் 2 வகைகளிலே நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். The Holy Spirit upon us gives us power to minister to other people. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும்பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். And number 2, the Holy Spirit in us is to help us, to guide us, to teach us, to strengthen us personally. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது அவர் உங்களை பலப்படுத்த, உங்களை நடத்த, உங்களுக்கு கிருபை பாராட்ட, உங்களுடைய வாழ்க்கையை விசேஷமாய் மாற்ற அவர் உங்களுக்குள் அசைவாடுகிறவராய் காணப்படுவார். In this lesson, we are not going to be talking about the power to minister to other people. இந்த பாடத்திலே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய தக்கவண்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் எப்படி அசைவாடுகிறார் என்று நான் பேச போவதில்லை. But we're going to be talking about the Holy Spirit in the believer to help you personally, to guide you, and to help you in everything in life. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்து உங்களை பாதுகாத்து, உங்களை நடத்தி, உங்களோடு கூட இருந்து அவர் செயல்படுகிற விதத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். In the book of John chapter 14 and verse 16, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், it says, he will send us another comforter and he will abide with us forever. ஆக இயேசு சொல்லும்போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேற ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று வாசிக்கின்றோம். Sometimes God leads us with dreams and visions and audible voices. சில சமயங்களிலே தேவன் தரிசனத்திலே, சொப்பனத்திலே அல்லது மெல்லிய சத்தத்தோடு கூட நம்மோடு கூட இடைபடுவார். But the number one way he leads every believer is with the inward witness in your heart.
ஆனால் 199% தேவன் நமக்குள் ஒரு உள் உணர்வாக அவர் இடைபடுவார். It is like a peace or a soft velvet feeling on the inside. இது நமக்குள் ஒரு சின்ன ஒரு சமாதானம், சின்ன ஒரு காரியம் நமக்குள் அப்படி தோன்றும். God wants you to learn that He can guide you on the inside of you with the inward witness. ஆனா தேவன் தாமே அந்த உள்ளான அந்த உணர்விலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. When you feel uneasy in your heart, then don't make the wrong decision then. உங்க மனசுல ஒண்ணு சரியா படல, உள்ளத்திலே அந்த உணர்வு அது கொஞ்சம் சமாதானமா இல்லை என்று சொன்னால் நீங்க அந்த காரியத்தில் ஈடுபட்டு தோல்வியை சந்திக்காதீர்கள். He is there to guide you with a peace and a soft feeling on the inside of your heart. தேவன் உங்களுக்குள்ள தெய்வ சமாதானத்தை, அந்த உணர்வை தேவன் உங்களுக்குள்ள ஊட்டுவார். The key verse in this Bible study is the book of Colossians chapter 3 and verse 15. இன்னைக்கு நம்முடைய வேத பாடத்தின் திறவுகோல் வசனம் என்னவென்று சொன்னால் கொலோசியர் 3:15 வசனம். It says, "Let the peace of God rule in your heart." தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. The Amplified Bible said this way. ஆம்பிளிஃபைட் விளக்க உரை வேதாகமும் இந்த வசனத்தை இப்படி சொல்லுகிறது. Let the peace of God answer the final questions. Let the peace be the final umpire for every question. உங்களுக்குள் ஏற்படுகிற எழும்புகிற எல்லா கேள்விக்கும் உங்களுக்குள் கிரியை செய்கிற தேவ சமாதானம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நிறைவான செம்மையான பதிலாய் காணப்படுவதாக என்று வாசிக்கின்றோம். It says, deciding and determining with finality all questions that's in your mind. உங்களுக்குள் எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் அது பதிலை கொண்டு வரும். Yes, God will lead you with other ways, but this is the number one way that God leads every believer. கர்த்தர் பல வகைகளிலே தேவன் இடைபடுகிற தேவன், ஆனால் இந்த தேவன் பயன்படுத்துகிற பிரதானமான வழி இதுவே. It is not spectacular, but it is supernatural. இது காணக்கூடாததா இருந்தாலும் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய பிரதான வழியாய் இருக்கின்றது. In the book of Romans chapter 8 and verse 14, ரோமர் 8:14 வசனம், as many as are led by the Spirit of God, they are the children of God. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, இதே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். In the Greek language, it says the Holy Spirit is continually leading His children. இங்கே பரிசுத்தாவி கிரேக்க மொழியிலே இதை நாம் பார்ப்போமானால் அந்த மூல பாஷை இப்படி சொல்லி தேவ ஆவியோட தொடர்ச்சியாக நம்மை நடத்துகிறார் என்று வாசிக்கின்றோம். It is important to get quiet and to get still so you can hear the voice of God speak to your heart. அன்புக்குரியவர்களே, நீங்க அமைதியாய் இருந்து செம்மையாய் இருந்து அமைதியாய் இருந்து தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். Sometimes when you're waking up in the morning and you are not quite awake yet, before your mind starts working, God will speak to your spirit. சில சமயம் காலையில் தூங்கி எழுந்தபோது உன் தூக்கம் கலையாமல் இருக்கிற வேளையிலே உங்களுடைய சிந்தை செயல்படுவதற்கு முன்பாக தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்திற்குள்ளே அந்த ஏவுதலை எண்ணங்களை கொடுக்கிறதை உங்களால் உணர முடியும். God does not speak to our emotions and He does not speak to our minds. கர்த்தர் நம்முடைய உணர்வோடு கூட நம்முடைய சிந்தையோடு கூட அவர் பேசுகிறவர் அல்ல. God is a spirit and He speaks to us spirit to spirit. ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாகிய தேவன் நம்முடைய ஆவியோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார்.
we are learning in these Bible lessons how to be led by the inward witness in our spirit. நமக்குள் இருக்கிற தேவ ஆவியினால் நாம் எப்படி நடத்தப்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். The Holy Spirit never leaves us. He is always there to help us and guide us in everything. பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மை நடத்துகிற, நமக்கு போதிக்கிற தேவனாக அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். He wants to lead you and guide you in natural things just as well as spiritual things. அவர் எப்படி ஆவிக்குரிய காரியங்களிலே அவர் நடத்துகிற வண்ணமாகவே உங்களுடைய மாம்ச காரியங்களிலும் அவர் உங்களை நடத்த அவர் விரும்புகிறார். Sometimes he will guide you not to go somewhere and you may not understand why. சில சமயங்களில் ஆவியானவர் சொல்லுவாங்க, இந்த காரியங்களிலே நீ ஈடுபடாதே என்று சொல்லுவார். நமக்கும் தெரியாது ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறார் என்று நாம் அறியாமல் இருப்போம். But he will lead you and guide you in everything in your life if you will learn to listen to the inward witness. நீங்க உங்கள் உள்ளத்தில் உள்ள அந்த உணர்வின் அடிப்படையிலே ஆண்டவர் பேசுகிற அந்த காரியத்தை கவனிப்பீர்களானால் அவைகள் உங்களை அற்புதமாய் நடத்தும். In the book of Romans chapter 7 and verse 22, ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், the Apostle Paul says, I delight in the inward man after the inward witness in my heart. அங்கே வசனம் இப்படி சொல்லுங்க, மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் என்று வாசிக்கிறோம். In the book of John chapter 4 and verse 23, யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், it says, God wants those to worship him in spirit and in truth. அங்க வசனம் சொல்லுங்க, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று வாசிக்கின்றோம். We can worship God with our bodies and with our soul. நம் தேவனை நம்முடைய சரீரத்தினாலே நம்முடைய ஆத்துமாவினாலே தேவனை நாம் ஆராதிக்க முடியும். But the greatest way to worship God is with our spirit. ஆனால் மகிமையான ஒரு ஆராதனை ஆவியிலே தேவனை ஆராதிப்பதே மகிமையான ஆராதனையாய் காணப்படுகிறது. In the book of John chapter 4 and verse 14, யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், Jesus is talking to the woman at the well. இயேசு அந்த ஸ்திரியோடு கூட கிணற்றண்டையிலே பேசுகிறார். He says, if you will drink of the water that I will give you, you will never thirst again. நான் உனக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. But it will be a well on the inside of you, springing up unto everlasting life. உங்களுக்குள்ளிருந்து பொங்கி வருகிற ஜீவ நீரூற்றாக அது காணப்படும். This is talking about your born again human spirit. இது உங்களுக்குள் அசைவாடுகிற மறுபடியும் பிறந்த ஆவியை குறிக்கிறது. In the book of John chapter 7 and verse 38, யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், he said, out of your belly shall flow rivers of living water. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Every person that is born again has this living water on the inside of you. மறுபடியும் பிறந்த எல்லா மனிதர்களுக்குள்ளும் தேவன் அவனுக்குள்ளிருந்து பொங்கி ஓடுகிற ஜீவ நீரூற்றை தேவன் வைத்திருக்கிறார். The problem is we are trying to go by our feelings in our soul and in our body. நாம் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாம் நம்ம உணர்வின் அடிப்படையிலே, எண்ணங்களின் அடிப்படையிலே, சரீரத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படுகிறோம். But whether the believer knows it or not, you have a well of living water from God on the inside of you. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அறிய வேண்டியதெல்லாம் உங்களுக்குள் இருந்து பொங்கி ஓடுகிற ஜீவ நீரூற்றை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். 1 Corinthians chapter 3 and verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Know ye not that you're the temple of God and the Holy Spirit dwells in you? அன்பு அங்க வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? The devil don't want you to know that you have a well of living water of the Holy Spirit inside of you all the time. உங்களுக்குள்ளே பொங்கி வருகிற ஜீவ நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் நதியை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் வைத்திருக்க வேண்டும் என்று சத்ருவானவன் எண்ணுகிறான். The Apostle Paul was saying, don't you know this? Don't you know you have the Holy Spirit inside of you? உங்களுக்குள் தேவன் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார் என்று அறியாமல் இருக்கிறீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை பார்த்து கேட்கிறார். And that is why we are teaching on this subject, so you can learn how to be led by the Spirit of God inside of you. அதனாலதான் இந்த பாடம் எப்படி தேவ ஆவியினால் நாம் நடத்தப்படுவது என்று சொல்லி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். In Ephesians chapter 3 and verse 16. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், He wants us to learn to develop the inward witness, the Spirit on the inside of us. நீங்க உங்களுக்குள் கிரியை செய்கிற ஆவி உணர்வை நீங்கள் அறிய வேண்டும் என்றுதான் இந்த பாடங்கள். When you are born again, your spirit is created and made brand new. நீங்க என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற ஆவியை தேவன் புதிதாக்கி இருக்கிறார். But just in the natural, we are born as a small baby, and so in the spirit, we are like baby Christians. எப்படி மாம்சத்திலே நீங்க குழந்தையா இருக்கிறதை போல நீங்க மறுபடியும் பிறக்கும்போது உங்க ஆவியானது ஒரு குழந்தை கிறிஸ்தவனாக அதை காணப்படுகிறது. We must learn to feed on spiritual things so that we will grow spiritually. நீங்க ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் போஷிக்கப்பட்டால் உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுவார். We can see the example in the natural, just as a baby has to feed and has to exercise to grow. எப்படி ஒரு மாம்சத்திலே ஒரு குழந்தையானது போஷிக்கப்பட வேண்டுமோ அதுக்கு வளருவதற்கான சில செயல்முறை பயிற்சிகளை எடுக்க வேண்டும், அதே வண்ணமாகவே In 2 Corinthians chapter 4 and verse 16, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், though the outward man perish, the inward man is renewed day by day. ஆக வசனம் சொல்ல, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். We're going to be teaching more and more how to grow and how to listen to the Holy Spirit on the inside of you. நீங்க நாளுக்கு நாள் இதை நாங்கள் போதிக்க காரணம் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் ஆவி எப்படி நாளுக்கு நாள் பலப்பட்டு வளர வேண்டும் என்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். In Ephesians chapter 5 verses 18 and 19, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 19 வசனத்தை நாம் வாசிப்போமானால், don't be drunk with wine, but be filled with the Spirit. அங்கே நாம் காரியங்களினால் குடியாமல் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். In the Greek it says being filled, continuously being filled. இங்க எபிரேயர் தொடர்ச்சியாய் நிரப்பப்படுதல் என்று இங்க வாசிக்கிறோம். You say, well, how can I do that? எப்படி இதை நாம் செய்வது? Verse 19 says, speaking to yourselves in psalms and hymns and spiritual songs. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவரை தமக்கு ஒப்புரவாக்குகிற உபதேசத்தை நமக்கு கொடுத்தார். I want to encourage you not to only think or hear, but I want you to speak the word of God out loud. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஏதோ ஒன்றை என்னவதாயிரம் சொல்லல, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்படுங்க. Even when you are laying in the bed at night,
you can speak very softly out loud the word of God. நீங்க தேவனுடைய வார்த்தையை சத்தமாக உச்சரியுங்கள். You can say, the Lord is my shepherd, I shall not want. நீங்க சொல்ல, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்ல வேண்டும். He leads me and guides me into all truth. அவர் சகல சத்தியங்களிலும் என்னை நடத்துவார். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. You don't have to quote the scriptures just exactly right, but just say the words out of your own mouth. நீங்க ஏதோ கரெக்டா சொல்ல தப்பா சொல்ல நினைக்காதீங்க. வசனத்தை சொல்லுங்க, அந்த வார்த்தைகளை உங்க வாயினால் நீங்க அறிக்கை செய்யுங்க. Yes, it is good to read the word and think about the word and hear the word. உண்மைதான், தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதும் படிப்பதும் தியானிப்பதும் அதை உச்சரிப்பதும் மிக மிக அவசியம். But it is so important to speak the word of God out of your mouth. ஆனால் நீ எவ்வளவுதான் படிப்பது எல்லாம் உண்மைதான், ஆனால் சத்தமாய் அந்த வார்த்தைகளை உச்சரிப்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. The devil wants to get you not to speak the word out loud. பிசாசானவன் நீங்கள் சத்தமாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு அவன் அனுமதிப்பதே இல்லை. In the book of Ephesians chapter 6 and verse 17, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், it says the sword of the spirit is the word of God. அங்க வசனம் சொல்லுகிறது, ரட்சணியம் தலைசிராம் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயம் என்று வாசிக்கிறோம். In the Greek, it is the word rhema, the word of God. கிரேக்கத்திலே இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை ரேமா என்று சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. It is the spoken word that is so important. இது ரேமா என்று சொன்னால் பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தை, அது மிக மிக முக்கியம், அவசியம். When you speak the word out loud and believe it in your heart, that is very powerful against the enemy. தேவனுடைய வார்த்தையை சத்தமாய் நீங்கள் விசுவாசித்து அதை சத்தமாய் பேசினால் அது சத்துருவானவனை நிர்மூலமாக்கும். In Romans chapter 10 and verse 8, ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says the word is nigh thee, in thy mouth and in thy heart. இங்க வசனம் 10:8 வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. The Bible tells us the angels hearken to the voice of God's word. வேத வசனம் சொல்லுகிறது, தேவ வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிற சபரியவான்களாகிய தேவ தூதர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. When you speak the word of God out loud, then the angels go to perform it and bring it to pass for you. நீங்க தேவ வார்த்தைகளை சத்தமாய் பேசினால் அந்த வார்த்தைகளை எடுத்து செயல்படுகிற தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. Abraham had the promises of God for 24 years, but nothing happened. இப்ப ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 24 ஆண்டுகள் ஆயிற்று, ஒன்றும் நடைபெறவில்லை. And he asked God, how is this going to happen? The stars of heaven, the sand of the sea, how is this going to be? ஐயோ, கடலின் மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல் என் சன்னதி பெருகும் என்று சொன்னீரே, இது எப்படி நடக்கும் என்று கேட்டான். But it did happen when Abram began to say, I am the father of a multitude. My name is Abraham. ஆபிரகாம் நான் ஜாதிகளின் தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அவன் தன் நாவினால் அவன் அறிக்கை செய்ய ஆரம்பித்த போது அவைகள் நிறைவேற ஆரம்பித்தது. God spoke to Ezekiel and told him to prophesy to the valley of dry bones. அவர் எசேக்கியேலை பார்த்து தேவன் சொன்னாங்க, உலர்ந்த எலும்புகளுக்கு நேராய் தீர்க்கதரிசனம் உரை. God did not speak to the valley of dry bones. He told Ezekiel to open his mouth
and prophesy to them. இந்த ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசல, ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து பேசும்படி சொன்னார். In the book of Mark, chapter 11 and verse 23, மார்க் 11:23 வசனத்திலே, he doesn't tell us to talk to God about the mountain, but for us to speak to the mountain. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்க மலையை பார்த்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லவில்லை, மலையை பார்த்து உங்களை பேசும்படி சொன்னார். In the book of Galatians, chapter 5 and verse 22, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், it tells us about the fruit of the Spirit of love, joy, and peace. அங்கே ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். God does not produce the fruit on the vine, he produces the fruit on the branches. ஆண்டவர் அந்த கனிகளை மரத்திலிருந்து அல்ல, மரத்தின் கிளைகளிலிருந்து கனிகளை வளர பண்ணுகிறவர். When you're born again, God calls you a branch on the vine. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது கர்த்தருடைய கிளையாக, அந்த மரத்தின் கிளையாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். It is the fruit of your born again human spirit. உங்கள் மறுபடி பிறக்கிற கனியாக நீங்கள் காணப்படுகிறீங்க. The fruit is the character of the Lord Jesus Christ. கனிகள் என்று சொன்னால் இயேசுவுடைய சுபாவங்களை அது காண்பிக்கிறது. And you and I have the character of Jesus in our born again spirit. உங்களுக்கும் எனக்குள்ள தேவனுடைய சுபாவங்கள் காணப்பட வேண்டும். God wants you and I to learn more how to develop and listen to our born again human spirit. நீங்களும் நானும் தேவனை போல் மாறுவதற்கு, அதை கற்றுக்கொள்வதற்கு தேவன் நாம் கேட்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Your conscience is the voice of your born again spirit. உங்களுடைய உள் உணர்வுதான் உங்களுடைய கனிகளின் அடிப்படையாய் இருக்கிறது. 1 John 4:4, greater is he that's in you than he that's in the world. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. You have the Holy Spirit on the inside of you. உங்களுக்குள் தேவன் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். You want to learn how to release that power so that it will go to work and be a blessing to you. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் வல்லமையை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது உங்களுக்குள் இருந்து வல்லமையாய் அது புறப்படும். You have wells of living water inside of you. Just learn how to release them. உங்களுக்குள்ளே வற்றாத ஜீவன் நீரூற்றை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். In Ephesians chapter 3 and verse 20, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், it says he'll do exceeding above what you can ask or think according to the power that is in you. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று வாசிக்கிறோம். Many Christians have the Holy Spirit in them, but they don't know how to release the power of the Holy Spirit. எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் தேவ ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற அந்த தேவ வல்லமையை எப்படி பயன்படுத்துவது என்று அநேக விசுவாசிகளுக்கு தெரியவில்லை. God loves you so very much, and he has provided all these blessings for you. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் உங்களுக்குள் இவ்வகையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் வைத்திருக்கிறார். I want you to pray this prayer out loud after me to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்க உங்க உள்ளத்தின் ஆழத்தின் சத்தமாய் சொல்லுவதன் மூலமாக இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். I believe Jesus Christ is the Son of God. சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and shed his blood for the forgiveness of my sin. இயேசப்பா, நீர்
என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே கோர மரணத்தை ஏற்றெடுத்து எனக்காகவே இந்த உலகத்தில் கடந்து வந்து மரித்தீ உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he rose from the dead and is alive in heaven today. ஏசப்பா, நீர் உயிரோடு எழும்பி நீர் நித்தியமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் வீற்றிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus as my Savior. சர்வ வல்லவரே இயேசுவே, நீரே தேவனுடைய குமாரன் என்றும் ஆண்டவரே நீர் என்னுடைய உம்முடைய பிள்ளை என்றும் நான் விசுவாசிக்கின்றேன். If you said that prayer from your heart, you're born again. Get into a good, strong church where you can grow in the things of God. We love you. God loves you. Amen. நீங்கள் உண்மையாகவே இந்த ஜபத்தை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லியிருப்பீங்களானால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க இயேசுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு போக, அங்கே வளருங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.